ஸோ ஜான்வரி ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என் லைஃப்பில் நடக்கும்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதிரி பிளான் போட்டேன், நம்ம அமைதியாக இருக்கணும், நம்மளுடைய வேலைகளை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், புதுசு புதுசாக பிரச்சனைகள் வரும். நம்ம இதை நம்பலாமா வேண்டாமான்னு தோணும், இதை நம்ம செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு தோணும். இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள். நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்க போகுது, நம்ம சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கோம், நம்ம ஒரு விஷயத்தை நல்லபடியாக பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அப்போ நிறைய தடைகள் அப்படின்றது வரும் போல். நான் ஒவ்வொரு வாட்டி அப்படி நினைக்கும் போது வந்திருக்கு. ஸோ அதை வந்து பார்த்து பயந்து நம்ம அந்த இடத்துல உட்காந்துட்டோன்னா அதோடு நம்மளுக்கு முடிஞ்சுது. இது மோட்டிவேஷன் கிடையாது, ப்ராக்டிக்கலான விஷயத்த தான் நான் சொல்கிறேன். இப்போது அடுத்தது என்ன பண்ணணும், எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே அடுத்தது என்ன பண்ணலாம், ஓகே இது நடந்துருச்சு, இப்போது அடுத்த விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெளிவாக யோசிக்கணும். எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய எமோஷ்னல் ட்ராமா இருக்கும். எமோஷ்னல் ட்ராமாவெல்லாம் வந்து நம்ம எமோஷ்னலாக இருக்கும் போது நம்மளால் சரியாக முடிவே எடுக்கவே முடியாது. ஸோ இந்த எமோஷ்னல் ட்ராமாவை ஓவர் கம் பண்ணால் தான் நம்மளை வந்து அந்த பவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்றத உணர முடியும். எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப விலை மதிக்க முடியாதது எது தெரியுமா? கோல்டுன்னு சொல்வீங்களா? கிடையாது, காலம் பொன்போன்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பழமொழியே தப்பு. பொண்ணு கூட நம்மளுக்கு கிடச்சிடும், ஆனால் வந்து அந்த கோல்டு கூட கிடச்சிடும், டைம் நமக்கு திரும்பி வராது. நம்ம டைமை நம்ம வந்து எமோஷ்னலாக ஸ்டூப்பிடான விஷயத்துக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய இன்னர் பீஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த வாழ்க்கை வாழ்கிறோம், இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையோடு இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்படி கிடையாது. நம்மளுடைய சோல் அப்படின்றது அடுத்த பிறவிகள், இது எல்லாம் எவ்வளோ பிறவிகளோட கண்டினியூவாக தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்காக பிறந்திருக்கிறோம் இல்லையா? ஔவையார் சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த ஜென்மத்தில் இதை எடுத்திருப்போம். அஃப்கோர்ஸ் இதில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள், டிஃபிகல்ட்டிஸ், மன கஷ்டம், அழுகை, இது எல்லாமே இல்லாத மனுஷங்கன்னு யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருக்காங்கன்னு ஒருத்தங்களை அவங்களால காட்ட முடியுமா? நிச்சயமாக முடியாது. நம்ம இங்கே ஏதோ ஒரு விஷயங்களை கற்றுக்க வந்திருக்கோம். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன நினைக்கிறோம், நம்ம இதை மேனிஃபெஸ்ட் பண்ணோம், இந்த காரு, இந்த வீடு, இதுவும் எல்லாமே இந்த சமுதாயத்தால் நமக்கு திணிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் உண்மையிலேயே நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டுக்க முடியும், நம்மளால் அதை மாதிரி சிந்திக்க முடியும். உண்மையிலே எல்லாருக்கும் என்ன தேவை? மன நிம்மதி தான் தேவை நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு கோல் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணணும், நம்ம நல்லா வாழணும். இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருள் இருக்கணுங்க, பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை, அப்படி தானே? அப்போ இந்த உலகத்தில் வசதியாக இருந்தால் நம்ம எல்லாமே அனுபவிக்கலாம். எப்படி அனுபவிக்கலாம்? நல்லா சாப்பிட்லாம், நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், பிடிச்ச இடத்துக்குலாம் போயிட்டு வரலாம், ட்ராவல் பண்ணலாம் இல்லையா? இல்லை எந்த கமிட்மெண்ட்டே இல்லை, நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு மேரேஜ் ஆகலை, குழந்தை இருக்குன்னா, அதுதான் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக அதை நீங்கள் பண்ணலாம். லைஃப் வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி நம்ம எவ்வளோ அமைதியாக இருக்கோமோ, எந்த விஷயம் பண்ணாலுமே வந்து அதை ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேது, எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறது. இப்படி எல்லார்கிட்டையும் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுக்க போகிறாங்க, அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுக்க போகிறாங்க. இது எல்லாமே உங்களை அறியாமலே நீங்கள் எடுத்த அந்த டிசிஷனை எடுக்க விடாமல் லாஜிக்காக நான் திங்க் பண்ணுறேன்ற பேரில் என்ன ஆகுதுன்னா, அந்த டிசிஷனே உங்களால் எடுக்க முடியாமல் போயிடுது. ஸோ பெட்டர் வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டீங்கன்னா சைலண்டாக இருங்க, அது சரியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்னு பாருங்கள். ரொம்ப எல்லாருமே வந்து ஒவ்வொரு கருத்து வச்சுருப்பாங்க, அது அவங்களோட வேர்ல்ட்லேருந்து அவங்க பார்க்குறது. உங்கள் இன்ட்யூஷனுக்கு, உங்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் நீங்கள் என்னெல்லாம் சஃபர் பண்ணுறீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆர்கியூமெண்ட்டே பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு கழுதை வந்து டைகர் கிட்ட வந்து சொல்லிச்சான்,
இந்த புல் வந்து ப்ளூ கலரில் இருக்குன்ட்டு. அப்போ டைகர் சொல்லிச்சான், இல்லை அது வந்து க்ரீன் கலரில் தான் இருக்குன்னு. அந்த பக்கமாக லயன் வரும்போது டாங்கி வந்து பஞ்சாயத்து கொடுத்தீங்க பாருங்க, நான் புல் வந்து ப்ளூ கலரில் இருக்குன்ற இவர் க்ரீன் கலரில் இருக்குன்றாரு டைகரு, இது எவ்வளோ தப்பு. ஆமாம் ஆமாம் லயன் சொல்லிச்சான், ஆமாம் ஆமாம் டைகர் தப்பு தான், அது ப்ளூ கலரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் அந்த டாங்கி வந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுச்சான். அப்போது டைகர் வந்து கோவமாக இருந்துச்சான். அப்போ லயன் சொல்லிச்சான், நீ ஏன் கோவமாக இருக்கிறன்னு எனக்கு தெரியும், பட் ஆனால் நீ வந்து ஒரு டைகருன்றதை மறந்துட்டு போய் போய் டாங்கி கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மாதிரி தான் சைலண்ட்டாக ஒருத்தவங்க ஆர்கியூ பண்ணுறப்ப நீ தான்ப்பா கரெக்டுன்னு சொல்லி போயிட்டே இருக்கணும். நம்மளோட வேலை அவ்வளோதே தான், சிம்பிள். லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க, இல்லை நம்மளை வேணும்னே சண்டை வலிக்கிறாங்கன்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நீங்கள் சைலண்ட்டாக மூவ் பண்ணி வாங்கலாம். என்னடா இது, நம்ம இவ்வளோ பேசணும், இவ்வளோ பண்ணணும், இது எதுக்குமே இவங்க ரியாக்ட் ஆகலையே. ஆனால் அதுதான் ரொம்ப கஷ்டம். நான் சொன்ன மாதிரி அந்த கோல்டு டைம் இதை பற்றிலாம் சொன்னல, இதெல்லாம் ரொம்ப வேல்யூ. நான் அதை விட ரொம்ப வேல்யூ நான் தெரியுமா, பேஷண்ட்டாக இருக்குதுங்க. ஐயோ பொறுமையாக இருக்கவே முடியாது நமக்கு. உடனே கோவம், எனக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னா பாரு நான் யாருன்னு பாரு. ஆனால் கோவம் வராமல் பேஷண்ட்டாக இருக்கிறது தான் பெரிய விஷயம். நாய்க்கு கூட கோவம் வரும், நல்லா கொலைக்கும். ஆனால் எனக்கு நான் இதை சொல்கிறேன், நானும் அப்படி தான் இருப்பேன். பட் ஆனால் இப்போல்லாம் நான் ரொம்பவே அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க இருந்து ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்படி நான் நடிக்க மாட்டேன், அப்படி நான் பண்ண மாட்டேன், அப்போல்லாம் கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம என்னென்னா அமைதியாக கடந்து போய் தான் ஆகணும். பேச வேண்டிய இடத்துல பேசணும், அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக தான் இருக்கணும். நான் ஏன் நடிக்கணும்லாம் கேட்குறீங்களா? நீங்கள் நடித்தாதான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஒரு சில பேருக்கு அது புரியலையா, அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் பாட்டு அவங்க அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் பண்ணுறது சரின்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவே தான். நீங்கள் எல்லாத்துக்கும் போய் எல்லாருக்கிட்டையும் போய் நான் இதனால தான் இதை பண்ணுறேன், இதனால தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவார்டோ இல்லை நீங்கள் வா அப்படியா இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உங்களை தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. ஈவன் யுவர் பேரண்ட்ஸ், ஈவன் யுவர் சிப்ளிங்ஸ், ஈவன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அட்லாஸ்ட் நீங்கள் தான் உங்களுக்கு, நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு. யார் மேலேயும் எமோஷ்னல் அட்டாச் ஆகாதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட நல்லா பேசுகிறீங்களா அந்த டைம், அடுத்த என்னென்ன ஒவ்வொரு உறவுக்கிட்ட இருந்தும் நீங்கள் என்ன நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகி அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அது உங்களுக்கு கிடைக்கலன்னும் போது ஓவராக ஹர்ட் ஆகி உங்களை நீங்களே எப்படி சொல்கிறது, நீங்களே உங்களை வந்து அழிச்சிக்காதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா குழந்தை வந்து என்ன சொல்கிறது, அது வந்து பொட்டேட்டோ மாதிரி ஏதோ ஒன்று கிறுக்கி வச்சுட்டு பாரு நான் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கேன்னு சொல்லும். அது வந்து நீ நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நான் அழகாக வரைஞ்சிருக்கேன்னு தான் அது நினச்சிக்கும். அந்த மாதிரி மற்றவங்களோட ரெகனைசேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்லா தான் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் குயின், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கிங். மற்றவங்களுடைய வேலிடேஷனுக்காக தான் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது. என்னோட போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அமைதியாக வேலையை பாருங்கள். இந்த வாட்ஸ்அப்பில் போயிட்டு நான் இங்கே போனேன் அங்கே போனேன்னு வச்சுட்டு தேவையில்லாத கான்டாக்ட் எல்லாம் டெலீட் பண்ணுங்கள். உருப்படியாக ஆக்ஷன் பண்ணணும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், தாட் நினைக்கணும், அஃபர்மேஷன் சொல்லணும், எல்லாமே கரெக்டு. அது சம்மந்தப்பட்ட ஆக்ஷனும் நம்ம பண்ணணும். இன்னொரு விஷயம், இதெல்லாம் நான் தான் பண்ணுறேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கடவுள் வந்து இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே பண்ணுவார். நம்ம வந்து இது வேணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தை கொடுக்குறது யார்? அந்த எண்ணத்தை கூட இந்த கடவுள் தான் கொடுக்குறாரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளுங்க. என்ன பண்ணுறோம் இன்னைக்கு அப்படின்றதுல அவேராக இருக்கணும். இப்போல்லாம் டைரி எழுதுறீங்களா? நான் வந்து டைரி வந்து தொடர்ந்து ஒரு 220 எழுதிட்டு வரேன். ஆனால் ப்ராப்பராக ஒவ்வொரு டேவும் எழுதுனதில்லை. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சரியாக எழுதலை. ஆனால் இந்த இயர் திருப்பியும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த டைரி எழுதுறதுக்கு. அப்போ இந்த 21 days நான் அந்த டைரி எழுதி பார்க்குறேன். அந்த 21 to 22 days வந்து அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, ரெகுலராக போகிற விஷயங்கள் போல். அப்போது நர்வஸ் சிஸ்டம் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம எப்போவுமே பழகின அந்த கம்ஃபர்டபுள் கிடைக்கல அப்படின்னா
அது உடனே ஒரு மாதிரி ட்ராமேட்டிக்காக போகுது, என்ன பண்ணலாம்னு யோசிக்குது. பட் எந்த ஒரு புது விஷயம் பண்ணும் போதும் அப்படிதான் இருக்கும்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அவேராக இருக்கணும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோன்றத கண்டிப்பாக பிளான் பண்ணணும். நம்ம கோல்ஸை நோக்கி நம்ம போகிறோமா, ஒரு 5 இயர்ஸில் நம்ம என்னவா இருக்க போகிறோம், நமக்கு நாம தாங்க. யாரையும் நம்பாதீங்க, யாரையுமே தயவு செய்து நம்பாதீங்க. உங்களை மட்டும் நேசிங்க, உங்கள் மேலே அன்பாக இருங்க, உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களை சார்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய நீங்கள் ஹீல் தான் பண்ணணுமே தவிர, அந்த குழந்தைக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த முயற்சியை நீங்கள் பண்ணணுமே தவிர, அது ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிப்ரெஸ் ஆகி உட்காரக்கூடாது. ஏன்னா நடக்கிறது அப்படின்றது நம்ம கையில் இல்லை. நம்ம வந்து சரணாகதி மனப்பான்மையோட கடவுள்கிட்ட விட்டுறணும். ஆனால் சரணாகதி மனப்பான்மையோட கடவுள்கிட்ட நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா, நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது. பண்ணணும், ஆக்ஷன் பண்ணணும். நம்ம அந்த ப்ராசஸில் ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணணும். ஆனால் அது கிடைக்கலன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, பரபரன்னு அதையே இது பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். அதெல்லாம் செய்யும் போது ரிசல்ட் தானாக வரும். கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். இன்னைக்கு 2 நாள் விட்டுட்டீங்கன்னா கூட திரும்பி அதை முயற்சி பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். ஏன்னா இந்த பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோம்பேறித்தனத்துக்கு நல்லா பழகுனதாக இருக்கும், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாலே நம்ம டெவலப்மெண்ட்டில் இல்லைன்னு அர்த்தம். ஜஸ்ட் பிஸியாகவே இருக்கிறேன், நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா அதுவும் வந்து டெவலப் கிடையாது. பிளான் யோர் டே, பிளான் யோர் மந்த், பிளான் யோர் வீக். பிளானிங் தாங்க. பிளானிங் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். என்ன பண்ண போகிறோன்ற கிளாரிட்டி இருக்கணும். கிளாரிட்டி இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். கிளாரிட்டி இருந்தால் டிசிஷன் எடுப்போம். ஒன் டிசிஷன் மேக்ஸ் அவர் லைஃப் மோர் பியூட்டிஃபுல். டிசிஷன் எடுக்க தயாராக இருக்கணும், கிளாரிட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், டோன்ட் வரி அபவுட் இட். ஜஸ்ட் மேக் அ டிசிஷன், கிளாரிட்டியாக இருங்க. எமோஷ்னலாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக அமையும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக மாறும் எல்லாமே. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.